விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்கிழானடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்த்தால் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்தே பவத்தொடக்கை வெல்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. ஆடகமதுரை அரசே போற்றி. கூடல் இளங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருள் தரும் அங்கையர்கண்ணித்தாயாருடனாகி அருள்நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியேனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளையும் ஞானாசிரிய பெருந்தகையினுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளுக்கு சிறியனுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி வணங்கி மகிழ்ந்து எல்லாமல்ல அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடன் அமர் அருள்நிறை பட்டியம்பெருமானுடைய திருவருட்கருணையினாலும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளாலும் தெய்வச் சேக்கிழார் திருவாய் மலர்ந்து அருளிய திருத்தொண்டர் புராண ஞான நூலினை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். திருவருளையும் குருவருளையும் நீழ நினைந்து நன்றியுடன் வணங்கி தொழுது சேக்கிழார் பெருந்தகையினுடைய திருவாக்கிலே இரண்டாவது சருக்கம் கண்ணப்ப நாயனாருடைய திருவரலாறை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தந்தையும் மைந்தனாரை நோக்கி தன் தடிந்த தோளால் சிந்தை உள்மகிழ புல்கி சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தை அத்துறையில் மிக்க முதியவரை அழைத்து கூட்டி வந்த நாள் குறித்து அதெல்லாம் மறவர்க்கு சொல்லிவிட்டான் என்ற திருப்பாடலை கடந்த வகுப்புல சிந்தித்து நிறைவு செய்தோம். திண்ணனார் வில் பிடிக்கக்கூடிய பருவத்தை அடைந்தார். அதை கண்டு மகிழ்ந்த அவருடைய தந்தை நாகன் தன்னுடைய தமையனாக விளங்கக்கூடிய திண்ணனாருக்கு வில் பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த வில்வித்தையிலே தேர்ந்து பயின்று நல்ல அனுபவம் வாய்ந்த திறமையில் மூத்தவரை எல்லோரையும் அழைத்து அந்த வில்லை பிடிப்பதற்குரிய பயிற்சியை தொடங்கக்கூடிய நாளை குறித்தார். நாளை குறித்து பிறகு மறவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டான். ஏன்னா நாகன் என்பவர் அந்த வேடர் கூட்டத்துக்கு தலைவர். தன்னுடைய மகன் வில் பிடிக்கிறான்னா எல்லாருக்கும் சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டார்? வேடர்தம் கோமான் நாகன் வென்றிவேள் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில் பிடிக்கின்றான் என்று ஆடியல் துடியும் சாற்றி அறைந்த பேரோசை கேட்டு மாடுயர் மலைகள் ஆளும் மறைக்குளத் தலைவரெல்லாம் வந்தார். இப்ப நாகன் எல்லாருக்கும் செய்தியை சொல்லி அனுப்புறான். யாரு? வேடர்த்தம் கோமான் நாகன்.
வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில்பிடிக்கின்றான் என்று சொல்லிவிட்டான். இங்கே சேக்கிழார் அருமையாக பதிவு செய்தார். திண்ணனார் வேடர் கூட்ட தலைவன் நாகனுடைய மகன் மட்டுமல்லைங்க, நாகன் வென்றிவேல் அருளால் பெற்ற திண்ணன் வில்பிடிக்கின்றான். சேடரின் மிக்க செய்கை திண்ணன். இப்போ வென்றிவேல், வெற்றிவேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அது என்னன்னா ஞான வெற்றியின் அடையாளமாக விளங்குவது வேல். அந்த வேலை கையில் ஏந்தி ஞான வெற்றியை தருபவர் முருகப்பெருமான். அவருக்கு வேல் என்று பெயர். வெற்றி வேலை கையில் கொண்டு அருள் செய்யக்கூடிய முருகப்பெருமானுக்கு வென்றி வேல். வேல் அப்படின்னா முருகன் அர்த்தம். அந்த முருகப்பெருமானுடைய அருளால் சேடரின் மிக்க செய்கை. சேடர் இந்த இடத்துல என்ன செய்கை? அறிவுடைய செயல். அந்த செயல் நடைபெறப் போகிறது என்று நாகன் வேடர் தம் கோமான் வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில்பிடிக்கின்றான் என்று மறவர்க்கு சொல்லிவிட்டான். அதான் செய்தி. எப்படிங்க இந்த செய்தியை சொன்னா கொண்டு போய் அப்படின்னா, அதை அடுத்த அடியில் சொல்றார். ஆடியல் துடியும் சாற்றி சொல்லிவிட்டான். இப்போ நம்ம கூட தெரிஞ்சிருக்கும், முன்ன காலத்தில் ஒரு அரசு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னா பொதுமக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு தெருவும் வந்து மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நின்று அந்த முரசு போன்ற சிறிய அமைப்புடைய அந்த முரசை முழக்குவாங்க. அந்த ஓசை கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? ஏதோ செய்தி சொல்கிறாங்களாட்டிருக்குதுன்ட்டு எல்லாரும் வீட்டிலேருந்து வந்து அங்கே கூடுவாங்க. கூடிய பிறகு எல்லோருக்கும் இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அவர் அரசு மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவார். இதை நாம் பார்த்தோம். இது சேக்கிழார் பெருமான் கண்ணப்பர் நாயனார் புராணத்திலே நமக்கு இதை காமிச்சிட்டார். இப்போ போல் நமக்கு இதெல்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் அப்போ இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃபோனை போட்டு செய்தியை சொல்லிடுறோம். இல்லைன்னா எழுத்து மூலியமா, இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு நேரத்தில் பல ஆயிரம் பேருக்கு செய்தியானது சென்று சேர்கிறது. ஆனால் அன்றைக்கி எவ்வளோ அப்படி இல்லை. அப்போ போய் எல்லாருக்கும் சொல்லணும் தனித்தனியாக. அப்போ இவனை போல வேடர் கூட்டம் அங்கங்கே இருக்குது இவன் ஆட்சிக்கு கீழே. இப்போ எல்லாருக்கும் போய் சொல்லி விடுறோம். அதை எப்படி சொல்கிறான்? ஆடியல் துடியும். இந்த இடத்துல ஆடுதல் அப்படிங்கிறது ஆடு. ஆடு இயல் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். ஆடுனா வெற்றியை இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய துடிங்கிற கருவி. துடிங்கிறது அந்த முரசு போல சின்னதாக இருக்கும். பறை அறிவித்தல் அப்படின்னு பேர். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் போர்க்காலம் போர்லாம் நடைபெறும் பொழுது இந்த துடியானது முழக்கப்படும். இது அவர்களுக்கு படை வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து வெற்றியை தேடித்தரும். அதனால் ஆடு இயல் துடியின் சாற்றி. எப்படி சொல்லிவிட்டான் அப்படின்னா, வில்பிடிக்கின்றான் திண்ணன் என்று அரசாங்கத்தார் பெருநிகழ்ச்சிகளை முரசு பறை முதலிய முளைக்கு சொல்லுவதைப் போல சொல்லால் சாற்றி அறிவிப்பது அந்த கால வழக்கு. இங்கே திருநாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் சேக்கிழார் இந்த
தொடர் அப்படியே பயன்படுத்துகிறார். அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு. எல்லாரும் எதுக்கு அந்த படிக்காசு கொடுத்தாரு? தன்னோட வந்த அடியார்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி உறங்கினாராம் ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும். இறைவன் நீங்கள் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு காசு கொடுத்தாரு தினம். அந்த காசை பெற்றவுடனே என்ன பண்ணாங்களாம், அப்படியே பறை அறிவிக்கிறாங்க. ஞானசம்பந்தர் ஒரு மடத்துலையும் அப்பர் சுவாமி ஒரு மடத்துலையும். என்னன்னு, சொல்லால் சாற்றி சோரிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார். சொல்லால் சாற்றினார்கள் அப்படின்னு சேக்கிலார் சொல்றார். என்ன, அடியார்கள் ஆனார்கள் எல்லோரும் இருபொழுதும் வந்து அமுது உண்க அமுது உண்க அப்படின்னு எப்படி ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமியும் அப்போ அறிவித்தார்களாம். அது வாரி கண்ணப்பருக்கு வில்பிடிக்கக்கூடிய திண்ணனார் வில்பிடிக்கக்கூடிய அந்த நிகழ்வை ஒரு பெருவிழாவாக செய்யணும்னு நாகன் நினைச்சான். அதனால் எல்லாருக்கும் பறை அறிவிக்கிறாங்க. நீங்கள் நிறைய இடங்களில் இது உண்டு. இந்திர விழாவினுடைய செய்தியை யானை மீது முரசு அறைந்து அறிவித்ததாக சிலப்பதிகாரத்திலும் உண்டு. இது பண்டை நாள் வழக்கு, இன்னைக்கு இல்லைங்க. இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியாது. நமக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்துருக்கலாம். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, எம்எம்எஸ் என்னென்னமோ சொல்கிறாங்களே, ட்விட்டர், இன்னும் பல வந்துருச்சு. அதனால் பண்டை நாள் வழக்குங்கிறத நினைப்புப்படுத்திக்கோங்க. எங்கே சொல்லிவிட்டான், மாடுயர் மலைகள் ஆளும் மரக்குலத் தலைவர் எல்லாம் ஆடியல் துடியும் சாற்றி அறைந்த பேரோசை கேட்டு வந்தார்கள். அப்போ அந்த சத்தம் எப்படி இருக்கும், பேரோசை என்னமோ சொல்ல செய்தி வந்திருக்குதுன்னு வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்தார்கள்னு அடுத்த பாட்டில் அதை முடிச்சு காமிக்கிறார் சேக்கிழார். எப்படி வந்தாங்கங்கிறதே அடுத்த பாட்டில் சொல்கிறார். அப்போது மாடு உயர் மலை அப்படின்னார். மாடு அப்படின்னா செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது. மாடு அப்படின்னா இங்கே என்ன பொருள்னா பக்கம். மாடு உயர் மலைகள் பாருங்க, அப்படியே நாகன் இருக்கக்கூடிய அந்த மலைகளை சுற்றி தனித்தனி மலைகள் இருக்குதாம். மாடு உயர் மலைகள். அப்போ பக்கத்தே உயர்ந்த பல தனி மலைகள் உள்ளன. தலைவர் எல்லாம்னார். அப்போ தலைவரே எல்லாரும் வர்றாங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் வருவாங்கன்னு தான் அர்த்தம். அது இந்த இடத்துல நாம் விளங்கி கொள்ள வேண்டும். தலைவர் எல்லாம், அப்போ சிலைப்பயில் வேடர், அது அடுத்த பாட்டில் விரிவாக நமக்கு சொல்ல போகிறாரு. இங்கே சொல்கிறப்ப தலைவர் எல்லாம் வந்தார். எப்படி வந்தாங்க, பேரோசை கேட்டு. அந்த பேரோசை என்ன சொல்லிச்சு, அந்த பேரோசையை கேட்டு போனவங்களுக்கு செய்தி, வேடர்த்தம் கோமான் நாகன் வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில்பிடிக்கின்றானா, கிளம்புங்க உடனே அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணாங்க, புறப்படுகிறார்கள். அப்படி தலைவர்கள் எல்லாம் என்ன கொண்டு வந்தாங்க. அடுத்த பாடல சொல்றார், சிலை பயில் வேடரும் வந்தார்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப இரண்டு திறத்தை சொல்றார். தலைவரும் மறவர் குல தலைவரெல்லாம் வந்தார்கள், சிலை பயில் வேடர்களும் வந்தார்கள். அப்ப இந்த இங்கே அருமையா சேக்கிழார் நாகனுக்கு அந்த அவனுக்குரிய சிறப்பை சொல்லிட்டார். வேடர்த்தம் கோமான் நாகன் அப்படின்னு அருமையாக சொல்லிட்டார். இது அறிவுடைய செயல் என்று முன்னையே சிந்திச்சோம். சேடரின் மிக்க செய்கை அப்படின்னார் சேக்கிழார். இது என்னங்க மிக்க செய்கை, ஏன்னா இந்த செயல் சாதாரணமாக நடக்கலைங்க. என்னங்க என்னமோ ஒரு வில்லு பிடிக்கிறாரு, இது என்னமோ இப்போ இதில் எத்தனையோ வேடர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் வில்லு பிடிச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் இன்றைக்கி பயிற்சி முடித்து இன்றைக்கி வேட்டையாடி கொண்டுட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி பயிற்சி எடுத்த உண்டு. ஆனால் இங்கே சேக்கிழார் இந்த இடத்துல ஏன் இதை குறிப்பு சொல்கிறார் அப்படின்னா, இங்கே வில்பிடிக்கக்கூடிய இந்த செயல்
சாதாரண செயல் இல்லை, அருளாலும் அறிவினாலும் செயலாலும் சிறந்தது. அதான் சேடரின் மிக்க செய்கை. அருளாலும் அறிவாலும் செய்கையினாலும் சிறந்த செயல் திண்ணன் வில்பிடிக்கக்கூடிய செயல். ஏன் திண்ணனாருக்கு அறிவும் அருளும் பிறந்தது முதல் இயல்பின் விளங்கி வருகிறது. அதனால் அதையெல்லாம் இங்கே சேக்கிழார் பெருமான் இந்த பாட்டில் சொல்கிறார். வில் பிடிக்கின்றான், அதான் செய்தி. எல்லாருக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்ன? வில் பிடிக்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வில் பயிற்சியை தொடங்க போகிறான். வில் பயிற்சியை தொடங்க போகிறான். இதுக்கு ஒரு விழா. இதுக்கு இந்த விழா எப்படி நடக்குதுன்னு இன்னும் 10 பாட்டில் சொல்ல போகிறார் சேக்கிழார். இன்னைக்கு வகுப்பே அதுதான். என்னங்க ஒரு விழா எடுக்கணுமா? ஒன்று, அவன் திண்ணனார் நாகனுடைய மகன். நாகன் யாரு? வேடர் கூட்டத்துக்கு தலைவன். சாதாரண விஷயமா? அப்போ அது ஒரு சிறப்பு. ஆனால் நம்ம இதில் சேக்கிழார் பெருமான் முந்தைய சொன்ன மாதிரி அருளாலும், இது இறைவன் அருளால் நடைபெறக்கூடியது இல்லையா? இப்போ நமக்கு வாழ்வியலில் சடங்கே உண்டு. எல்லா சடங்கும் வரிசையாக உண்டு. சோறு ஊட்டுறதுலேருந்து, பேர் வைக்கிறதுலேருந்து, முதல்ல பேர் சூட்டுதலேருந்து, மயிர் நீக்குதலேருந்து, காது குத்துறதுலேருந்து, இப்போ சோறு ஊட்டுறதுலேருந்து, அப்புறம் படிப்பு தொடங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் உண்டு. அதுபோல் கல்வி பயில தொடங்குவதற்கு ஒரு சடங்கு உண்டு இல்லையா? அதுபோல் இது சடங்கு. இந்த சடங்கை ஒரு பெரு விழாவாக நாகன் எடுக்கிறான். ஏன்? இவன் சாதாரண பிள்ளை இல்லைங்க. வென்றிவேல் முருகன் அருளால் நாகன் பெற்ற திண்ணன். அதனால் நாளைக்கு இவன் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்க போகிறான். அதனால் அவன் தொடங்கக்கூடிய பயிற்சி எப்படி இருக்கணும்? இதை செய்கிறது வேடர், மறந்துடாதீங்க. வேடர், மலையில் வாழக்கூடிய வேடர் கூட்டத் தலைவன் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய அந்த தொழில் சார்ந்த பயிற்சியை கொடுக்குவதற்கு முன்ன விழா எடுக்கிறார். நாம் ஒரு கல்வியை பயில்றோம் அல்லது ஒரு தொழிலை செய்கிறோம், இறைவனை நினச்சி செய்கிறோமா, தொடங்குறோமா அப்படின்னா அவங்கவுங்க யோசனை பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் என்ன செய்தி? இறைவனை வணங்கி அவனை நினைந்து செய்கிறதெல்லாம் அவன் அருள் துணை நின்று நடத்தும். இதுதான் நம்ம மண்ணில் வாழ்ந்த வாழ்க்கை. இங்கே வேடரே அப்படி நினைக்கிறாங்கங்கிறப்போ நாமெல்லாம் எப்படி நினைக்கணும்னு அன்பர்கள் சிந்தையில் ஆராய்ந்து கொள்க. அப்போது இது ஒரு விழா எடுக்கிறார். அதுதான் எல்லாத்துக்கும் சொல்லி விடுறார். தலைவர் எல்லாம் மலைப்படு மணியும் பொன்னும் தரளமும் நெருங்க வந்தார். தலைவர் எல்லாம் மலைப்படு மணியும் மலைப்படு பொன்னும் மலைப்படு தரளமும் கொண்டு திசைதொறும் நெருங்க வந்தார். சிலைப்பயில் வேடர் வரியின் தோளும் கொலை புரிக்களிற்று கோடும் பீலியின் குவையும் தேனும் தொலைவில் பல் நரவும் ஊனும் பலங்களும் கிழங்கும் துன்ற திசைதொறும் நெருங்க வந்தார். இப்போ தலைவர் எல்லாம் என்ன கொண்டு வந்தாங்க? ஏங்க இப்போ நமக்கெல்லாம் கோமான், தலைவருக்கெல்லாம் தலைவராக வேட கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய நாகன் செய்தி அனுப்பியிருக்கிறாரு. சும்மா போகிறதா? என்ன பண்ணணும்? நம்ம தகுதிக்கு ஆன மாதிரி கொண்டு போகணும் தலைவருக்கு. அது தலைவருக்கா? நம்ம கொடுக்குறதெல்லாம் யாருக்கு? தலைவருக்கா கொடுக்குறோம். தலைவருக்குன்னு நாம் கொடுக்குறோம். தலைவருக்காவது அது. இப்போ அவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பதெல்லாம் என்னத்துக்கு ஆகுது? அது விழாவுக்கு ஆகுது.
இங்கே கொண்டு வந்து அம்மா சோமவார வழிபாடு அப்படின்னு கொடுத்தா ஏன்னா அம்மாவுக்கு ஆகுது இல்லை, அது விழாவுக்கு ஆகுது, வழிபாட்டுக்கு ஆகுது. இதுபோல அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன கொண்டு வராங்க? மணியும். அதுக்கு சேக்கிழார் சொன்னார், மலை படு மணியும். இப்போ நாம் உதாரணமாக என்ன பண்ணுவோம்? நேராக பை எடுத்துகிட்டு கடைக்கு போவோம் இல்லையா? அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போய் வாங்கி சிறப்பு. இன்றைக்கி நாம் அதை தான் பண்ண முடியும். ஆனால் அவங்க இருக்கிறது மலை, தனித்தனி உயர்ந்த மலைகளில் இருக்கிறாங்க. அவங்க என்னத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சேக்கிழார் சொன்னார், மணின்னு சொல்லிட்டா எங்கேருந்துங்க அவங்களுக்கு மணிகள்லாம் கிடைச்சது? இன்றைக்கி மணி கிடைக்குது, இந்த மணி இல்லை, மணிகள். அதுக்கு தான் சேக்கிழார் அருமையாக சொல்ற, மலைப்படு மணி. மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய முத்து இல்லாத ஏனைய மணிகள். ஏன்னா தரளம்னு தனியாக பிரித்து சொல்கிறார். மணிகள் மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய மணிகள். எப்படிங்க கிடைக்கும்? அது மலையிலேயே மலையில் படுவன மலைப்படு மணிகள். அடுத்தது தரளம், அது தனியாக சொல்லிட்டார். அப்போது மணிகள், பொன், மணிகள்லாம் கொண்டு வந்தாங்க வகை வகையாக. அப்புறம் பொன் கொண்டு வருகிறார்கள். விலை பெற்ற அணிகலனுக்காக கூடிய பொன். இது நமக்கு தெரியும், இன்றைக்கும் நமக்கு விலை ஏறிக்கிட்டே தானே இருக்குது. அதனால் பொண்ணுன்னா நமக்கு தெரியும். மணிகள், பொன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தரளம், முத்து, இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. யார்? மரக்குல தலைவரெல்லாம் மலைப்படு மணியும் பொன்னும் தரளமும் கொண்டு திசைதோறும் நெருங்க வந்தார்கள். தலைவர்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அதுக்கு பின்ன ஒரு கூட்டம் வருது. அவங்களாம் யாரு? சிலைபயில் வேடர். இப்போ தலைவர்கள் வந்தாச்சு. தலைவர்களுக்கு அப்புறம் அந்தந்த கூட்டத்தில் அவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க என்னங்க கொண்டு வந்தாங்க? வரியின் தோளும். வரியின் தோல், வரித்தோல். அது எதுக்கு? கீழே விரித்து உட்காரலாம், இருக்கை. இன்னொன்று உடுத்திக்கலாம், உடை. ரெண்டு பயன்பாட்டுக்கும் உரியது வரித்தோல். அடுத்தது கொலைப்புரி களிற்று கோடும். கொலைப்புரி களிற்று, களிறு யானை, யானை கோடுனா யானை தந்தம். இந்த யானை தந்தம் எதுக்கு? முதையே பார்த்தோம், வேலி அமைத்திருந்தார்கள் யானை தந்தத்தினால. ஒன்று வேலி அமைப்பதற்கு தந்தம், இன்னொன்று அணிகலனாக பயன்படுவது. வரித்தோல், இருக்கை, உடை. யானை தந்தம் வேலி அமைக்கவும் அணிகலனுக்காகவும். அடுத்தது பீலியின் குவையும் தேனும். பீலியின் குவை, மயில் பீலின்னு சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் மலைப்படு, மலையில் கிடைக்கக்கூடியது. வேற எங்கேயும் போய் அவங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கு இயல்பாகவே மலையில் இருக்கக்கூடியது. இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது முக்கியமான தேனும். தொலைவில் பல்நரவும் ஊனும். தேனும் நரவும் பருகுவன. தேன் எல்லாருக்கும் தெரியும். நரவுனா மயக்கம் தரக்கூடிய பானம் இல்லையா? அது பருகக்கூடிய வகையில் உள்ளது, தேனும் நரவும். அப்புறம் பழங்களும் கிழங்கும் துன்ற. பல வகையான இந்த மலையில் கிடைக்கக்கூடிய உண்ணும் வர்க்கங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. கிழங்கும் கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ மயிர்பீலி அணிகலனாகவும் உடையாகவும் பயன்படுவது. இந்த பண்டங்களை எல்லாம் சிலைபயில் வேடர்கள்
வில் பிடிக்கும் விழாவிற்காக சிலை பயிலும் விழா. சிலை பயில் வேடர் அப்படின்னா என்ன பொருள்னா, வில் பயிற்சியை கற்றுக்கக்கூடிய வேடர்னு அர்த்தம் இல்லை. சிலை பயில் வில் பிடிக்க பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய திண்ணனார் விழாவிற்காக தலைவரெல்லாம் மணியும் பொன்னும் தரளமும் கொண்டு வந்தார். வேடர்கள் எல்லாம் வரித்தோளும் களிற்றுக்கோடும் பீலியின் குவையும் தேனும் நரவும் ஊனும் பலங்களும் கிழங்கும் துன்ற. எதுக்குங்க அப்படின்னா, அப்படியே இந்த விழாவை சிறப்பாக விழாவிற்கு பயன்படுவதற்காக அப்படியே எல்லாம் கொண்டு வராங்க. ஒரு விழா அப்படின்னா நாம் என்ன நினச்சிடக்கூடாது, எல்லாம் ஐயா பார்த்துக்குவார், எல்லாம் அவர் தானே, அவர் பாடு அப்படின்னு நினைக்கக்கூடாது. விழாங்கிறது யார்? எல்லாரும் சேர்ந்து நடத்துவதுக்கு பேர் தான் என்னது, விழா. இங்கே எல்லாரும் கொண்டு வந்தாங்க. என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு சேக்கிழார் பட்டியல் போட்டார். அதை 2 திறமா சொன்னார். விழாவில் எல்லாமே வேணும், பொண்ணும் வேணும், மணியும் வேணும், முத்தும் வேணும். அது மட்டுமா? அப்புறம் தேனும் நரவும் கிழங்கும் பழமும் இத்தனையும் கொண்டு திசைதோறும் நெருங்க வந்தார்கள். எப்படி வந்தாங்க? எல்லா திசைகளிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக வந்தார். எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. மல்கிய வளங்கள் எல்லாம் நிறைந்திட மாறில் சீரூர் எல்லையில் அடங்கா வண்ணம் ஈண்டினர். எல்லையில் அடங்கா வண்ணம் கொணர்ந்தார். எங்கும் பல்பெரும் கிளைஞர் போற்ற பராய்க்கடன் பலவும் செய்து வில்விழா எடுக்க என்று விளம்பினான். வேடர்கோமான் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. சொல்லிவிட்டான். வேடர்கோமான் பார்த்தான், ரொம்ப சந்தோஷம். விழா சிறப்பாக நடக்க போகுது. எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. எல்லாம் கூட்டமாக கையில் அவங்க மேலே சொன்ன பண்டங்களை எல்லாம் சுமந்துட்டு வராங்க. எதுக்கு? வில்விழாவுக்கு. எதுக்கு சுமந்து வராங்க? வில்விழாவிற்காக சுமந்து வருகிறார்கள். அதை 2ஆ சொன்னார். ஈண்டினர் கொணர்ந்தார். ஈண்டினராகி கொண்டு வந்தார்கள். எங்கே பார்த்தாலும் வேடர்கள் கூட்டம், யார் கையில் பார்த்தாலும் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்களாம். அதனால ஈண்டினர் கொணர்ந்தார். இப்படி மல்கிய வளங்கள் எல்லாம் நிறைந்திட. என்ன வளம்? மேலே சொன்ன மணி பொன் முத்து இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய எல்லாம். அதனால் எல்லாமே எல்லாம் நிறைந்தல் மிகுதி சொல்ல முடியலைங்க. எவ்வளோங்க கொண்டு வந்தாங்க, அதை ஏங்க கேட்குறீங்க? அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்து குமிச்சிட்டாங்க அப்படிங்கிறமே. அந்த மாதிரி நிறைந்திருக்குதான். மல்கிய வளங்கள் எல்லாம் நிறைந்திட கொண்டு வந்து கொட்டி இருக்கிறாங்க. அது பாட்டுக்கு ஒரு மலை மாதிரி ஆயிடுச்சு. டேங்கப்பா, இது என்ன தேனா? போய் அங்கே போய் அந்த இதில் கொட்டி வைங்க, பெரிய அண்டா நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி அவனை அதில் ஊற்றி வைங்க. அப்புறம் இது என்ன கிழங்கெல்லாம் அந்த பக்கம் போய் போடுங்க. இது என்ன நான் அப்படி போய் வைங்க. அப்படியே சும்மா மலைமலையாக இருக்கு. இதான் மிகுதி, நிறைந்திட. சும்மா இல்லைங்க, எத்தனை மலை, எத்தனை தலைவர்கள், எத்தனை கூட்டம் வந்திருக்கும்னு நினச்சிப்பேன். மிகுதி அதான் நிறைந்திட. மாறில் சீரூர் எல்லையில் அடங்கா வண்ணம். இப்போ நாகன் இருக்கக்கூடிய அந்த ஊரை இப்படியே நம்ம இன்றைக்கி ட்ரோனில் பார்க்குற மாதிரி பார்த்தா சேக்கிழார் காமிக்கிறாரு. எங்கேயாவது இடம் இருக்குதா பாருங்க. எல்லையே தெரியலிங்க. இந்த ஊர் எல்லையே தெரியல. எங்கே பார்த்தாலும் வேடர்களாக இருக்கிறாங்க, அவ்வளவு கூட்டம். இப்போ எல்லையே தெரியலையா. மாறில் சீரூர், மாறு ஒப்பும் மிகையும், ஒப்பில்லாத ஊர். அந்த ஊரில் எல்லையில் அடங்காவண்ணம் வேடர்கள் வந்து சேர்ந்தாங்க. பொருட்களை பண்டங்களை கொண்டு வந்தார்கள். வந்து சேர்ந்தாங்க, பொருட்களை கொண்டுகிட்டு வந்தாங்க. அவங்க மட்டும் வரலைங்க, கொண்டு வந்தாங்கன்னு மறுபடியும் இங்கே பதிவு செய்கிற.
எங்கும் அந்த வந்தவங்களை பார்த்து சொல்றார், எங்கும் பல்பெரும் கிளைஞர் போற்ற. ஒண்ணு கிளைஞர் போற்றுதல். பராய்க்கடன் பலவும் செய்து. 2 வில்விலா எடுக்க. 3. இப்ப என்ன சொல்றார் நாகன்? வந்து கூடிய வேடர்களுக்கு நாகன் இட்ட ஆணை என்ன? முதல்ல கிளைஞரை போற்றுதல். விழால அப்புறம் வந்தவங்களை கவனிங்க. எல்லாரும் எங்கேருந்து வந்திருப்பாங்க. வந்த உடனே என்ன சாப்பிட்றீங்க, டீ காஃபி எதை சாப்பிட்றீங்களா, நேராச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, இல்லைன்னா டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. கண்டு வந்திருக்கீங்க, களைப்பாக இருக்கும், வந்தாங்க கொஞ்சம் அப்படின்னு நாம் செய்கிற மாதிரி. கிளைஞர் போற்றுதல்னு பேர் இதுக்கு. எல்லாம் அப்புறம் ஆற பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க வாங்க அப்படிங்கிறோம்ல. முதல்ல என்ன சொன்னா, அவங்க ஆளுங்களாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் முதல்ல வந்தவங்களுக்கு அவங்கள கவனிக்கணும். உறவினராகிய வேடர்களை உண்டுடுத்தி வாழ்த்தி பாராட்டுதல். இது கொண்டாட்டத்தினுடைய முதல் பகுதி. வந்தவங்கள உண்டு உடுத்தி எல்லாருக்கும் கொடுங்க. விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் புது ட்ரெஸ்ஸு இல்லையா, எல்லாருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் வகை வகையாக குமிஞ்சு கிடக்குதே, உண்டு உடுத்தி வாழ்த்துதல். அடுத்தது பராய்க்கடன் பலவும் செய்து. அடுத்தது தான் என்னது? விழாவின் மற்றொரு பகுதியான பராய்க்கடன். இதுக்கு பேர் பரவு கடன். ஏற்கனவே பார்த்தோம். தெய்வங்களை பரவதற்குரிய செயல்கள் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செயல்களுக்கு பராய்க்கடன், பரவும் கடன் அர்த்தம். இறைவனை பரவுதல் அப்படின்னா வழிபடுதல். பாட்டும் பாடி பரவி திரிவார். பரவுதல் அவனுக்குரிய அந்த இறை வழிபாட்டுக்குரிய செயல்களை விதித்தவாறு செய்தல் பராய்க்கடன். இப்போ நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தெய்வத்துக்குரிய கடமையை, வழிபாட்டை செய்யணும். எப்படி? பலவும் செய்து. எப்படி செய்ய சொல்றாரு? பராய்க்கடன் விதித்த வகையில் பல. பல அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கே பொருள் துணங்கை ஆடல் அப்படின்னு முதலையே நம்ம பார்த்தோம். பராய்க்கடன் எப்படி பண்ணுவாங்க? வேடர்கள் எல்லாம் போட்டு முழக்குவாங்க, ஊனு கத்துவாங்க. அப்படியே அந்த ஓசையில் அப்படியே அவங்களுக்குன்னு ஒரு பின்னால் சொல்ல போகிறார் சேக்கிழார் பெருமான். உடனே அவங்க அந்த தெய்வம் அவங்க ஆவேசித்து வந்து நிற்கும். அது ஒரு அவங்க அந்த முழக்கி அதுக்குரிய நிலையில் செய்வது. அதான் பரவும் கடன். இது அவங்களுக்கு விதித்தது. யாருக்கு? வேடர்களுக்கு. அப்போ அவங்க அந்த நிலையில் பராக்கடன் பலவும்னா துணங்கையாடல் உள்ளிட்டவற்றை எல்லாம் செய்து வில்விழா எடுக்க. அப்புறம்தான் வில் எடுக்கணும். முதல்ல வந்தவங்களுக்கெல்லாம் உண்டு உடுத்துதல், அப்புறம் தெய்வங்களுக்குரிய வழிபாடு, அதன் பிறகு வில்விழா எடுக்க. இந்த இடத்துல விழா, வில்லுக்கு என்ன விழா? வில்லுக்கு காப்பு அணிவித்தல். அந்த வில்லை பிடிக்கிறவருக்கு காப்பு அணிவித்தல், இதுதான் விழா. என்னங்க இதுக்கா இத்தனை கூட்டம்? ஆமாம். ஏன்? அந்த வில்லை பிடிக்கிற ஒரு சாதாரணமாலா கிடையாது. அதை வில்லினையும் அதனை பயிலக்கூடிய மாணவருக்கும் காப்பு கட்டுதல். வில்விழா எடுக்க, கொண்டாடுக என்றான் யாரு? வேடர் கோமான். உத்தரவு போட்டாச்சு, ஆகட்டும்.
பான்மையில் சமைத்து கொண்டு படைக்கலம் வியஞர் ஏத்த தேனலர் கொன்றையார்த்தம் திருச்சிலை செம்பொன் மேரு வானது கடலில் நஞ்சமாக்கிட அவர்க்கே பின்னும் காண ஊனமுதமாக்கும் சிலையினை காப்பு செய்தார். சிலை வில்லுக்கு காப்பு கட்டினாங்களாம். அதை சேக்கிலார் ஒரு பாட்டாக சொன்னார். எவ்வளவு நுட்பம் தெரியுங்களா அந்த பாடலில். சொல்கிறார் பாருங்க, இந்த முதல் அடியை பொருள் கொள்ளும் பொழுது வினைஞர் எடுத்து முன்னால் வச்சுக்கணும். வினைஞர் பான்மையில் படைக்கலம் சமைத்து கொண்டு ஏந்த. படைக்கலம் என்பது வில். வினைஞர் அப்படின்னா அந்த ஏற்ற தன்மை, உரிய தன்மையில் அந்த வில்லை செய்தவர்கள். யாருப்பா அதை செஞ்சது? எடுத்துட்டு வாங்க. அப்போ அந்த உரிய தன்மையில் அந்த வில்லை செஞ்சார் பாருங்க, அவர் வினைஞர். என்ன பண்ணாரு? பான்மையில் சமைத்த படைக்கலம். எப்படி செஞ்சார்? அதை உரிய வகையில், வில்லுனா எப்படி இருக்கணுமோ அதற்குரிய வகையில் செய்வது பான்மை. அப்படி முறையாக செஞ்சவர் அந்த வில்லை கொண்டு ஏந்த. அதை செஞ்சவர் வில்லை ஏந்திருக்கிறார். அந்த வில்லுக்கு காப்பு கட்டுறாங்க, காப்பு சேர்த்தார். இந்த வில்லு பார்க்குறீங்கல்ல, இந்த வில்லுக்கு சொன்னார் சேக்கிழார் இந்த பாடல்ல. இங்கே பார்க்குறீங்களே வில்லு, இது மாதிரி முன்னொரு நாள் சிவபெருமான் கையில் ஒரு வில்லு இருந்துச்சு தெரியுமா? ஆமாங்க, ஞாபகம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப சிரமப்பட வேணாம், நானே சொல்கிறேன். செம்பொன்மேரு திருச்சிலையாக தேனலர் கொன்றையார்த்தம் திருச்சிலை. ரொம்பலாம் யோசிக்க வேணாம், உங்களுக்கு கஷ்டமெல்லாம் கொடுக்கல, நானே சொல்கிறேன், சேக்கிழார் சொல்கிறேன். முன்னொரு நாள் சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைச்சி பிடிச்சிருந்தாரு தெரியுமா? அப்படியே அங்கே வாங்க, இதுவும் வில்லு அதுவும் வில்லு தானே. இந்த வில்லு அந்த வில்லு ரெண்டையும் காமிக்கிறார். அன்னைக்கு சிவபெருமான் பிடிச்சிருந்தார் இல்லையா வில்லு, திருச்சிலை செம்பொன் மேரு. எப்படி அதை பிடிச்சிருந்தவர் யாரு? தேனலர் கொன்றையார், சிவபெருமான். தேன் அது அப்படியே அலரும் பொழுது கொன்றையிலிருந்து தேன் சொரிதான். சாமி சூடி இருக்கிற கொன்றையிலிருந்து தேன். ஆனால் தேன் அலர் கொன்றையார் சிவபெருமானுக்கு பேர். சிலையாகிய மேரு, அந்த மலையை வில்லாக வளைத்து நின்றார். பொன்மேரு மலையினை சிவபெருமான் திரிபுரத்தை எரிப்பதற்காக வில்லாக கை கொண்டார். சரி, அதுக்கு என்னங்க இப்ப? வானது கடலின் நஞ்சம் ஆக்கிட. அந்த மேருமலை இருக்கு தெரியுமா? மேருமலை, அதான் விஷயம். அந்த வில்லுன்னு சொன்னது எது? சிவபெருமான் கையில் இருந்த வில்லு எது? மேருமலை. அந்த மேருமலையை ஒரு நாள் தேவர்கள் மத்தாக்கி கடைஞ்சாங்க. எங்க? கடல்ல. சிவபெருமான் கையில் வில்லாக இருந்த அந்த மேருமலை அன்னைக்கு என்ன கொடுத்தது? அமுதத்தையா கொடுத்தது? இல்லை, விஷத்தை கொடுத்தது. வில்லாகிய மேரு அன்று விஷத்தை கொடுத்தது. மத்தாக நின்று கடல்ல கடையும் பொழுது நஞ்சு எழுந்தது. அந்த நஞ்சை தேவர்களையெல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் என்ன பண்ணாரு? விஷத்தை உண்டு கண்டம் கருத்து திருநீலகண்டராய் விளங்கினார்.
இப்போ தேவர்கள் சாகக்கூடாதுன்னு சிவபெருமான் நஞ்சை உண்டார், தேவர்கள் அமுதத்தை உண்டார்கள். இதுக்கு காரணமாக இருந்தது எது? மேருமலை. அது என்ன? சிவபெருமான் கையில் வில்லு. அதனால் மேரு கடலின் நஞ்சம் ஆக்கிட அந்த வரலாறு சொன்னார். அந்த வில்லு மத்தாயிருந்து சிவபெருமானுக்கு கடல்ல இருந்து கொடுத்தது எது? நஞ்சம் ஆக்கிட. ஆனா இங்க இப்ப பாக்குறீங்களா, எங்க வந்துருங்க, ஷீரூர் வேடர் கூட்டம் ஒரே ஆரவாரமா இருக்குது. காப்பு கட்ட போற, காப்பு சேர்க்க போறாங்க. இங்க வில்லு பிடிச்சிருக்கிறாரே, பான்மையில் வினைஞர் சமைத்த படைக்கலமாகிய வில்லை ஏந்தி இருக்கிறாங்களே, அந்த வில் என்ன பண்ண போகுது தெரியுமா? சிவபெருமான் கையில் சேர்ந்த வில் திண்ணனாராக இருக்கக்கூடிய கண்ணப்பர் கையில் சேரப்போகக்கூடிய இந்த வில் பின்னும் அவர்க்கே காண ஊனமுதமாக்கும். இந்த வில்லு எப்பேற்பட்டது தெரியுமா? சிவபெருமானுக்கு அங்க மாதிரி நஞ்சு அமுதமாக்கல, இங்க கானகத்தில் கிடைக்கக்கூடிய ஊனை அமுதமாக்க போற வில்லுங்க இது, மறந்துடாதீங்க அப்படிங்கிறார் சேக்கிழார். அன்னைக்கு நஞ்சை உண்டாரு சிவபெருமான், அவருக்கே, எவருக்கு? அன்னைக்கு நஞ்சை அமுதமாக உண்டார் அவருக்கே பின்னும் கொஞ்ச நாள்ல இந்த வில்லு தான் என்ன பண்ண போகுது? அமுதத்தை தரப்போக போகுது இந்த வில்லு. இப்ப எதுக்கு இந்த விழான்னு தெரியுதா? அந்த சிலையினை காப்பு செய்தார். அது என்னங்க, ஊனை போய் அமுதம்னு சொல்லிட்டாரு. ஊன் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறோமே, ஆனால் சேக்கிழார் ஊன் அமுதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா சிவபெருமான் வில் அந்த மேருமலை கடல் கடைந்த தேவர்கள் கரத்தில் நின்ற பொழுது விரும்பத்தக்க அந்த நல்ல அமுதத்தை கூட என்ன ஆக்குது? எல்லாராலும் விரும்பக்கூடிய அமுதத்தை கூட முதல்ல என்னவா கொடுத்துச்சு? விஷமா கொடுத்துச்சு. எல்லாராலும் விரும்பத்தக்க அமுதத்தை விஷமாக்கியது அந்த வில் மேருமலை. ஆனா இந்த வில்லு நாயனார் கையில் வந்த பொழுது விரும்பத்தகாத தீமை பயப்பதாக இருக்கக்கூடிய ஊன் மாமிசம், நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மட்டன் இப்படின்னு சொல்கிறோமே, அது மாதிரி அந்த ஊன் நம்ம சமயத்தில் விரும்பத்தகாதது, உயிர்களுக்கு தீமை பயப்பதாக சொல்லப்படக்கூடிய விஷத்தன்மைன்னு வச்சுக்கோங்க. அதையே சிவபெருமானுக்கு அமுதமாக்கியது இந்த வில். கடல்ல கிடைக்க வேண்டிய அமுதம், நன்மை பயப்பதாகிய அமுதத்தையே விஷமாக்கியது அந்த வில். அதனால மேருமலையை போல் இங்க அருமையா சொன்னார். இந்த விழா சிவபெருமானுக்கே அமுதத்தை கொடுப்பது, அந்த வில்லுக்கு காப்பு சேர்த்தார், சிலையினை காப்பு சேர்த்தார். வில்விழாவினில் முதலில் செய்யக்கூடிய சடங்கு காப்பு சேர்த்தல். காப்பு என்பது இன்றியமையாததுங்க. நமக்கு முதல்ல நமக்கு காப்பு எப்பன்னா, 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும்னு மணிவாசகர் சொல்றார் பாருங்க. தாயின் வயிற்றில் 7வது மாதம் நமக்கு செவிப்புலனானது படைக்கப்படுகிறது. அப்போ அந்த செவி புலன் என்ற நிலையில கேட்கும் திறனானது நமக்கு கிடைக்குது. அப்போ உள்ள ஏதாவது சத்தம் கேட்குது, யாருமே இல்லைங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேணாம், வீட்டில் இருக்கிறோம், கரண்டு போயிடுச்சு, கும்மிருட்டு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கிறோம் இருட்டில். திடீர்னு ஏதோ ஒன்று சத்தம் கேட்டுச்சுன்னா
என்ன நினைப்போம்? சும்மா அப்படியே திரைப்படத்தில் பார்க்குறோமில்ல, கோவாலு கோவாலு விட்டுட்டு அப்படின்னு பார்க்குறோமில்ல, அது நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உணர்ந்துக்கிறதுக்காக ஒரு சொல்கிறோம். இப்போ ஏன் அந்த பதட்டம்? யாருமே இல்லையே, தனியாக இருக்கிறமே, என்னமோ சத்தம் கேட்குதோ, என்ன பயம், என்ன தீமை வரப்போதோன்னு. இப்போ நினச்சி பாருங்கள், தாயின் வயிற்றில் நாம் இருக்கிறப்ப 7வது மாதத்தில் முதல்ல நமக்கு செவி வருது, திடீர்னு சத்தம் கேட்டுச்சுன்னா என்னமோ ஏதோ ஒன்று, இதுக்கு ஒரு கேட்குறது காது வரல, இப்போ தான் வருது, இப்போயே ஏதோ ஒன்று சத்தம் கேட்டால் உள்ளே அரண்டு போயிடுவோம். அதனால் அதுக்கு காப்பு கொடுத்தார் சாமி, வலை காப்பு. அதனால் அந்த வலை ஓசை கேட்குறப்ப அந்த உள்ளேருந்து நாம் அம்மா இருக்கிறா, சரி அப்படின்னு ஒரு ஆறுதல். அங்கேருந்து ஆரம்பிக்குது நமக்கு காப்பு. அப்புறம் மண்ணில் பிறந்த உடனே அப்புறம் ஒரு காப்பு, அப்புறம் ஒவ்வொரு அது மாதிரி நமக்கு காப்பு உண்டு, வீட்டுக்கு காப்பு உண்டு, ஊருக்கு காப்பு உண்டு. தைப்பொங்கலுக்கு முதல் நாள் என்ன பண்ணுறோம்? காப்பு கட்டுன்னு ஒரு விழாவை செய்கிற எல்லா வீட்டுக்கும் காப்பு. இதுபோல் வில்லுக்கு காப்பு சேர்த்தார்கள். அந்த வில்லு என்னன்னு சேக்கிலார் சொல்லிட்டார். அப்போது எதுக்கு காப்பு சேர்த்தல்? மாணவருக்கும் சிலை வில்லுக்கும் காப்பு எதுக்கு சேர்க்கிறார்கள்? இப்போ முதல்ல இங்கே வில்லுக்கு சொன்னார், அடுத்தது மாணவருக்கு காப்பு சேர்த்தது அடுத்த பாடல் சொல்ல போகிறார். ஏன் அப்படின்னா, இது அந்த காப்பு செய்தல் என்பது அது முறையாக அந்த வில்லானது பயிலும் வகையில் அமையணும், பயிலக்கூடியவரும் முறையாக பயிலணும், வேறு எதுவும் இடையூறு ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்கு காப்பு. உதாரணமாக சொன்னோன்னா, கங்கணம் கட்டிட்டு வந்துட்டான் அன்னைக்கு அப்படிங்கிறவன் என்ன அர்த்தம்? அவெல்லாம் முடிக்காமல் போகவே மாட்டார் அப்படிங்கிறோம். கங்கணம் கட்டிட்டு வந்துட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ நாம் நினைத்ததை செய்வதற்கு என்ன வேணும்? காப்பு. சிலையினை காப்பு கட்டும் தின் புலி நரம்பில் செய்த நலமிகு காப்பு நல்நாள் நாகனார் பயந்த நாகர்குலம் விளங்கு அரிய குன்றின் கோல முன் கையில் சேர்த்தி மலை உரை மாக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத்து எம்பினார்கள். காப்பு கட்டுறப்ப, கல்யாணத்தில் காப்பு கட்டினா சகலவாதியம் அப்படிங்கிறமா, சகலவாதியம் காப்பு கட்டுறோம் அப்படின்னா அது மாதிரி நினச்சிக்கோங்க. இங்கே காப்பு கட்டுறப்ப எல்லாம் வாழ்த்தெடுத்து எம்புகிறார்கள். சிலைக்கு காப்பு சேர்த்தாச்சு, அடுத்தது சிலையினை காப்பு கட்டும் புலிநரம்பில் செய்த காப்பு. அந்த காப்பு எதால் செய்யப்பட்டது? நாமனா இங்கே மஞ்சள் கயிறு, வெத்தலை, மஞ்சள் கொம்பு வச்சு காப்பு, அப்புறம் நிலையில் வெள்ளி காப்பு, தங்க காப்பு, என்னென்னமோ இருக்குது. குழந்தைங்களுக்கு எருக்கம்பூன்னா அந்த செடியிலேருந்து நார், வசம்பு, காதாள கருமி, என்னென்னமோ உண்டு. இப்போ வேடர்களுக்கு காப்பு எது? அங்கங்கே கயிறாக இருக்குது, அங்கே பருத்தி விளையுதா, நூல் இருக்குதா? புலி நரம்பு தான் காப்பு. நினச்சி பாருங்க. இந்த காப்பு சொன்னார் நலமிகு காப்பு. ஏன் இந்த காப்பு புலியின் நரம்பில் அமைத்தார்கள்? திண்ணனாருக்கும் புலியின் நரம்பில் கட்டினார்கள். இது நலம் மிகுந்தது அப்படின்னு சொல்லிட்டார். அதே புலி நரம்பு காப்பு வில்லுக்கும் திண்ணனாருக்கும். நலமிகு காப்பு நல்நாள் கையில் சேர்த்தி, நல்ல நாள் பார்த்து சேர்த்தாராம். நாள் ஏற்கனவே குறிச்சிட்டாரு. இந்த இடத்துல மறுபடியும் நல்நாள் அப்படின்னா என்னது? நல்ல வேலைன்னு அர்த்தம். நன்னாளுங்கிறது ஏற்கனவே குறிச்சாச்சு, குறித்து எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு, எல்லாம் சேர்ந்தாச்சு. சேர்ந்த அந்த நாள் தான் நல்ல நாள். மறுபடியும் ஏன் நல்ல நாள்? நல்ல வேலை எல்லாம் வந்தாச்சா, எல்லாம் சாப்பிட்டாச்சா, சூரியன் உச்சிக்கு வந்தாச்சு, நல்ல நேரம் வந்துருச்சு, ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறமா. முகூர்த்த நேரம் ஆயிடுத்து அப்படிங்கிறமா. ஐயா முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு, கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இங்கே அந்த வேலை நமக்கு குறிப்பதற்காக. சரி, இப்போ நமக்கு ஒரு நேரத்தை குறிக்கிறோம்.
அதுபோல வேடர்கள் நல்ல வேலை என்பதை எதையை கொண்டிருந்தாங்கன்னா, கதிரவன் உச்சிக்கு வரக்கூடிய அந்த உச்சி வேலை தான் அவர்களுக்கு நல்ல வேலை. அதான் அவங்க மரபில் உச்சி வெயில். நாமெல்லாம் உச்சி வெயில் அடேங்கப்பா, உச்சி வெயிலில் வெளியே வரக்கூடாது, போட்டு தான் வெப்பம் கொடுமையாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அந்த வெப்பந்தான் நல்லது அவங்களுக்கு. இப்போ கதிரவன் உச்சி வரும் நேரம் நல்வேளையாக கருதினார்கள் வேடர்கள். அந்த நல்நாள் நாகனார் பயந்த நாகர்குலம் விலங்கு அரிய குன்றின். நாகனார் திண்ணனாருடைய தந்தை. நாகர்குலம், நாகனார் பயந்தன, நாகனார் பெற்றெடுத்த யாரு? நாகர்குலம் விளங்கும் அரிய குன்றின் கோலம் திண்ணனார். அவர் சொல்றப்ப சேக்கிலார் சொல்றாரு, நாகர் மலையர் குலம், வேடர் குலம் விளங்குவதற்காக வந்து பிறந்த அரிய குன்றின் கோலம். அரிய நாகனார் பெற்ற திண்ணனார் எதுக்கு பெற்றெடுத்தார்? வேடர் குலம் விளங்க அவதரித்தார். அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவரு அரிய குன்றின் கோலம். அவரை பாருங்க, நேரம் வில்லையே பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, வில்லு பிடிக்க போறவரை பாருங்க, கேமரா காமிக்கிறார் சேக்கில். இவர் யாரு? அப்படியே பாருங்க, எங்கப்பா க்ளோஸ் அப் ஷாட், கீழே இருந்து அப்படியே காமிக்கிறார், அப்படியே இப்படி எங்கப்பா அரிய குன்றின் கோலம். நிற்கிறவர் யார் தெரியுமா? இந்த மலையில வாழ்ற கூட்டத்துக்கு தலைவராக போறவர் இல்லைங்க, ஒரு மலை மாதிரியே நிற்கிறாருங்க. இந்த மலை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அரிய குன்றின் கோலம் நாகனார் பயந்த நாகர்குலம் விளங்க வந்த திண்ணனார் இப்ப இருக்கிறாராம். மலை போன்ற திண்ணனார் கையில் புலிநரம்பில் செய்த நலமிகு காப்பு நன்னாள் சேர்த்தி. காப்பு கட்டியாச்சு. காப்பு கட்டுறப்ப என்ன பண்ணாங்க? மலை உரை மாக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத்து எம்பினார்கள். மலை உரை மாக்கள்னாரு, மக்கள்னு சொல்லல. என்னங்க எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. அவங்களாம் யாரு தெரியுமா? மாக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத்து எம்பினார்கள்னு சொல்லிட்டாரு. அது என்னங்க சேக்கிலார் மாக்கள்னு சொல்லி போட்டாரு? ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படின்னா, மலையில் வாழக்கூடிய வந்து சேர்ந்தாங்களே தலைவர்கள், மணி பொன் தரளம் கொண்டு வந்தாங்களே அந்த தலைவர்களும், அப்புறம் வரித்தோல் மயில் பீலி குவை நரவும் தேனும் களிற்று கோடும் கிழங்கும் பழமும் கொண்டு வந்தாங்களே வேடர்கள், இவங்கெல்லாம் மக்கள்னு சொல்லாமல் ஏன் இவங்களை மாக்கள்னு சேக்கிலார் சொன்னார்? ஏன் அப்படின்னா, 6 அறிவுடைய உயிர்களுக்குத்தான் என்னன்னு பேரு? மக்கள்னு பேர். திருவள்ளுவர் அருமையா சொல்றார், மனிதர் அப்படின்னா வேணும். அது என்னங்க 6 அறிவு 5 அறிவு, 6வது அறிவு முக்கியம். 7ஆம் அறிவுன்னு படம் பார்த்துட்டோம், 6வது இருக்குதான்னு தெரியல இல்லையா? அப்போ 6 அறிவு உடைய மக்களுக்குரிய அறிவு இச்சை செயல். இந்த அறிவு இச்சை செயல் என்பது 6 அறிவுடைய மக்களுக்குரியது. இவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? கொல், எரி, குத்து, இவங்களுக்கு இதே தான் வேலை. அதனால இவங்களுக்கு அறிவிச்சை செயல் இதெல்லாம் கிடையாது. அதனால இந்த இடத்துல கொடிய விலங்குகள் வாழக்கூடிய அந்த மலையில் வாழபவர்கள் வேடர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த கொடிய விலங்கு போலவே தான் வாழ்வார்கள். அதனால
அதுங்களுக்கும் இவங்களுக்கும் ஒன்றும் வேறுபாடு இல்லைங்க. அது கோபப்படுது, அது மற்ற விலங்கை தாக்குது, அது போல இவங்களும் கோபப்படுவாங்க. கோபம்தான் எப்பயும். ஏற்கனவே சொல்லிட்டார் சேக்கிலார். நாகனை சொல்கிறப்ப என்ன சொன்னார்? எப்போவாவது கோபப்படுறோம் இல்லைங்க, எப்பவுமே கோபத்தோடு இருக்கிறோம். விலங்கு சிங்கனாச்சும் பசி எடுத்தா தான் வந்து விலங்க போனா, இங்கே நாகன் எப்பப்பா அப்பன்னா நினச்சி பாருங்கள், அவங்கள மக்கள்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அவங்க வாழ்க்கை முறை அப்படி. சேக்கிலாருக்கு என்ன ஆசையா? இந்த மக்கள்ங்கிற இடத்துல எனக்கு நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க எப்படி வாழ்கிறார்கள், அந்த விலங்குகளோடு சேர்ந்து விலங்கு போலவே வாழ்கிறாங்க. சேர்க்கை எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இல்லையா? பெரியவங்க சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன் ஏன் அப்படின்னா, உயிர்களுக்கு இலக்கணம் என்ன? சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. எதை சார்ந்து இருக்கிறோமோ அப்படிதான் இருக்கும் நம்ம அறிவு. அதை இங்கே தான் சொல்கிறார். அதனால் வேடர்களுடைய அறிவு குறைவை காட்ட மாக்கள் என்று இந்த பாடலில் சேக்கிலார் பதிவு செய்தாரே தவிர வேற ஒன்றும் இல்லை. மாக்கள் வாழ்த்தெடுத்து எம்பினார்கள். அவங்க மரபுக்குரிய வழக்கத்துக்குரிய வாழ்த்துக்களை எல்லாம் சொன்னார்கள். மாக்கள் சொன்ன வாழ்த்து எல்லாம் வாழ்த்தினார்கள். காப்பு கட்டியாச்சு. அடுத்தது விழா முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? விருந்து தானே. ஐவன அடிசில் வெவ்வேறு அமைந்தன புல்பால் சொன்றி மெய்வரை திணை மென்சோறு மூங்கில்வன் பதங்கள் மற்றும் கைவினை எயினர் ஆக்கி கலந்த ஊன் கிழங்கு துன்ற செய்வரை உயர்ப்ப எங்கும் கலந்தனர் சின வில்வேடர். இப்படியே சேக்கிலார் காமிக்கிறார். நீங்களா என்னங்க விருந்து? சேக்கிலார் காமிக்கிறார் பாருங்க விருந்து. ஐவன அடிசில், அடிசில் சொன்றி சோறு பதம், இந்த 4 வார்த்தைக்குமே நம்ம சோறுன்னு தான் பொருள். ஆனால் 4 வார்த்தையில் சேக்கிலார் சொல்கிறார். சோறுன்னு எப்போ சொல்லணும்? நமக்கு அதெல்லாம் இல்லை, சோறு தான். அது கூட இல்லை, இன்றைக்கெல்லாம் ரைஸு தான். நாங்கள் பயிற்சிக்கு போகிறப்ப சொல்லுவாங்க, அட ஏன்டா கேடு, நல்ல ரைஸாக கேளேன், கேடு ரைஸுங்கிற. தயிர் சோறுன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கௌரவ பிரச்சனை இல்லையா? கேர்டு ரைஸ். எலுமிச்சஞ்சோறுன்னு சொன்னால் அது எப்படிங்க? நாம் எங்கே வாங்குகிறோம்? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம். நாம் போய் சோறு எலுமிச்சஞ்சோறுன்னு சொல்கிறது. லெமன் ரைஸ். அப்புறம் தக்காளி சோறுன்னு சொன்னால் அது என்னன்னே தெரியாது எனக்கு. டமோட்டா ரைஸ் என்னென்னமோ உண்டு, எனக்கு தெரிஞ்சதான் சொல்லியிருக்கிறேன். நாம் எல்லாத்துக்கும் என்ன பேர் வச்சுருக்கிறோம்? சோறு. சோறு சோறு. நம்ம திருமுறைகளில் சோறு அப்படின்னா முக்தின்னு அர்த்தம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும். அன்னம்பாலிக்கக்கூடிய சிற்றம்பலம் தான் பொன்னம்பாலிக்கும்னார் அப்பர் சாமி. இந்த உலகத்தில் இந்த உடம்புக்கு சோறு தரவனும் அவன்தான், பொன் உலகங்கிற சோறு தரவனும் அவன்தான். இங்கேயும் சோறு வேணாலும் அவன் தான் தரணும், பொன்னுலகங்கிற முத்திங்கிற சோறு வேணாலும் அவன் தான் தரணும். அதை தர்ற இடம் எங்க? சிற்றம்பலம். இப்பூமிசை வாழ்பவர்களுக்கு பொன்னம்பாளிக்கிறான், இந்த பூ உலகில் வாழ்பவர்களுக்கு பொன்னுலகத்தை தருகிறான் சிற்றம்பலத்தான். அப்போ சோறு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எங்கே போனாலும் சாப்பாடு கொடுங்க, சோறு கொடுங்க, சோறு போடுங்க,
என்ன ஆகிடுது? சோறு கொடுங்க சோறு கொடுங்கன்னா சாமி கேட்டுகிட்டே இருப்பார். முத்தி கேட்குறான், நான் முத்தியாக கேட்டேன், சோறு பத்துலன்னு இன்னொரு கவலம் சோறு கேட்டேன். சாமி நினைப்பாரான், இவன் சோறு கேட்குறான். பெரியவங்க சும்மாலாம் ஒன்றும் சொல்லி வைக்கலைங்க, நாம் என்னமோ ரைஸ் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு நாம சேக்கிலார் வாக்கில் தான் சொல்லணும் இல்லையா? நம்ம அப்படி தான் நினச்சிருக்கிறோம். அதை தான் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், இதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஐய சோறுன்னு சொல்கிற டீசன்சி இல்லை அப்படிங்கிறோம். சார் ஒயிட் ரைஸ் வேணுமா? ஒயிட் ரைஸ் குடியானா தான் பந்தியில் கிடைக்குது. அது என்னமோ அந்த ஆள் எங்கேயோ சோறு சோறுன்னு இருக்கிறாரு, என்னமோ கேட்குறாரு. இன்றைக்கி உலகம் அப்படி ஆயிடுச்சு. நாம் அதை சோறுன்னு தான் சொல்லணும். அதை சேக்கிலார் இந்த பாடலை சொல்கிறாருங்க, எல்லாம் சோறு கிடையாது. ஐவன அடிசில், மலையில் கிடைக்கக்கூடிய அந்த சோறாக்கக்கூடிய நெல் 4 வகையில் கிடைக்குதுங்க. எங்க? மண்ணில் இல்லை, மலையில், மலை பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய 4 வகையான நெல்லினாலான உணவு பண்டங்களை சொல்கிறார். தெரிஞ்சுக்கணும், வேற எங்கே பார்க்க முடியும்? பெரிய புராணத்தில் தான் பார்க்க முடியும். ஐவன அடிசில், அது என்னங்க ஐவனம்? அதாவது நிலம் இல்லை, நீர் பாய்ச்சல் இல்லை, பாறைகளுடைய நடுவில், பாறைகள் இடுக்குகளில் தண்ணீரெல்லாம் பாயறதில்லை. அங்கே மழையினுடைய உதவியினால் மலை பிரதேசத்தில் இங்கே மண்ணில் புஞ்சை விளையிறது போல விளையக்கூடிய நெல்லுக்கு ஐவனம்னு பேர். அந்த நெல்லை கொண்டு, ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது பெரும்பான்மை அதுதான், பாறை முன்றில் ஐவனம் உணங்கும்னு அப்படின்னு சேக்கிலார் முதையே காமிச்சிட்டார். ஊருக்குள்ளே வர்றப்பே காமிச்சார். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் நெல் காயுது, எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் பாறையில் விளைஞ்சது தான். அந்த மலை பிரதேசத்தில் வெள்ளாமையெல்லாம் கிடையாது, அதே விளைஞ்சி வந்ததை அந்த நெல்லை பாறையில் காய வச்சுருந்தாங்கன்னு முதையே பார்த்தோம். அந்த நெல்லி குத்தி அதில் சோறு, அப்படியே அடேங்கப்பா ஒரு மலையாக இருக்குது. அன்னைக்கெல்லாம் அன்னாபிஷேகம்னு இன்றைக்கி நடக்குது. நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெருவுடையார்ட்டெல்லாம் போய் பார்க்கணும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இந்த சோறை மலை மாதிரி சும்மா அதுபோல் அந்த ஐவன அடிசில், அடிசில்னா ஐவன நெல்லினால் பதமாக்கிய அந்த சோறு. அடுத்தது சொன்னார், வெவ்வேறு அமைந்தன புல்பால் சொன்றி. சொன்றி அப்படின்னாலும் சோறு. இது என்னது? வெவ்வேறு புற்கள் அரிசி. ஒவ்வொரு அந்த மலையில் விளையக்கூடிய புல்லில் இருக்குது பாருங்க, அந்த புல்லில் விளையக்கூடிய அரிசியும் அதனால் செய்யப்பட்ட சொன்றி என்ற வகை உணவு. அது என்னங்க சொன்றி? சோறு. மொய்வரை திணை மின் சோறு. அடுத்தது 3வது மொய்வரை திணை மின் சோறு. மென்மையாக இருக்கக்கூடியதுக்கு சோறு. மலை நிலத்துக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மிகுதியாக விளையக்கூடியது. இதை சொன்னார். முதல்ல ஐவனம், புற்பால், அப்புறம் திணை. முருகப்பெருமானுக்கு என்ன படைக்கிறோம்? திணையும். ஏன் முருகப்பெருமானுக்கு திணையும் தேனும் தினமாவும்? அவர் அங்கே போய் அதை தான் சாப்பிட்டார். அங்கே வேற என்ன கிடைக்கும்? ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். வள்ளிக்குரத்தியை தேடிட்டு போனார். அங்கே என்ன கிடைக்கும் அவருக்கு? அதை தான் கொடுத்தாங்க. அதுதான் அவருக்கு அமுதம். அதனால் பெரியவங்க நமக்கு அன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு தினமாவு அப்படின்னா அடையாளம். ஏதோ அன்றைக்கி சஷ்டியில் ஐப்பசியில் எதாவது பார்த்தீங்கன்னா தான் அந்த தினமாவுன்னு தெரியும். இல்லைன்னா நீ தினமாவுனா திணைனா என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு.
அது நம்ம உடம்புக்கு எவ்வளவு அந்த ஆற்றலை இதெல்லாம் இறைவன் படைச்சு கொடுத்துருக்குறான். இதுக்கு இதையெல்லாம் விட்டுட்டு எதையோ சாப்பிட்டுட்டு இந்த சாமியை கும்பிட்டேன் உடம்புல இந்த நோய் வந்துருச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறோமே. நம்ம ஐயா திருமணி முத்தார் சிவனடியார்கள் மாநாட்டில் நம்ம ஞானாசிரியர் உரை கேட்டவங்களுக்கு தெரியும். அருமையாக சொன்னார். இறைவன் நமக்கு எல்லாத்தையும் உடம்பையும் உலகத்தையும் கொடுத்துருக்குறான். எல்லாவற்றையும் நமக்கு தேவைங்கிறத நமக்கு படைச்சு கொடுத்துருக்குறான். நாம தான் வீம்புக்கு அதை நான் விட்டுட்டோம். அவன் எல்லாமே கொடுத்துருக்குறான். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய வேடர்களுக்கு அவங்க இடத்துலையே விளையக்கூடிய 4 வகை நெல், ஐவனம், புற்பால், மொய்வரை, திணை நெல், அந்த அரிசியினால் செய்த மின்சோறு. திணை அரிசி மென்மையான சோறு. 4வது சொன்னார் மூங்கில் வன்பதங்கள். எல்லாருக்கும் தெரியும். இப்போ மூங்கில் அரிசி அப்படின்னா மூங்கில் அரிசியாமேன்னு தெரியும். இது மலைப்பிரதேசத்தில் கிடைக்குது. மூங்கில் வன்பதம், அது வலிமையானது மூங்கில் அரிசி. திணை அரிசி மென்மையானது, அதனால வன்பதங்கள். இப்போ பல வகை சோறு, வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்கிறோமே. நாம் ஒரே அரிசி, ஒரே நெல்லில் ஒரே அரிசியில் சோறாக்கி கலர் கலராக வச்சு அதுக்கு பேர் வைக்கிறோம். வெரைட்டி ரைஸுங்கிறது அதா? உண்மையான வெரைட்டி ரைஸுங்கிறது எது? இங்கே பாருங்க, இதுதான் வெரைட்டி ரைஸ். நாம் சும்மா ஒரே சோத்தை வெரைட்டி ரைஸுங்கிறோம். அது வெரைட்டியா? ஒரே கடையில் வாங்கின அந்த மூட்டையிலேருந்து ஒரு படிக்கு 4 படி எடுத்து வெள்ளை சோறு ஆக்கி அதை அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எல்லாம் பிரித்து தேங்காயை போட்டால் தேங்காய் சோறு, மாங்காயை போட்டால் மாங்காய் சோறு, அதுக்கு வெரைட்டி ரைஸ்ன்னு நாம் பேர் வச்சுருக்கிறோம். இதுதான் உண்மையான வெரைட்டி ரைஸ். ஐவன அடிசில், புட்பாற் சொன்றி, மொய்வரை திணை மென்சோறு, மூங்கில் வன்பதம். 4 வெரைட்டி குமிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வெறிஞ்சோரை இங்கே சாப்பிட முடியும் அப்படி நினைக்காதீங்க, கீழே வாங்க. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க? ஏதோ வேடர்னு சொல்லி ஏனோ தானோன்னு என்னமோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த சொல்லக்கூடிய அடிசில், சொன்றி, சோறு, பதங்கள் கைவினையினராக்கி நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் சமையல்காரர் செஞ்சார். நம்ம செய்யணும் என்ன செய்வோம்? ஏங்க ஒரு நாள் விருந்து வைக்கிறோம், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணுங்க. நல்லா செய்கிறவங்க யார்? அவங்கள கூப்பிட்டு செய்வோங்க. சும்மா ஏனோ தானோ ஒரு நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? வேடர் கூட்டத்தில் நாகன் நினைக்கிறோம். சேக்கிலார் பதிவு பண்ணுறாருங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கை. எங்க வேடர்களே இவ்வளவு செய்யறாங்க அப்படின்னா நாம் எப்படி இருக்கோம்? இதுதான் நமக்கு பெரிய புராணம் சொல்கிற பாடம். கைவினை எயினராக்கி. அப்போ அந்த சோறை பக்குவமாக சமைச்சு தரக்கூடிய கைவினை எயினர் அந்த சோறெல்லாம் ஆக்கினார்கள். சோறு ஆக்கி என்ன சொல்லணும்? சோறு ஆக்கியாச்சா அப்படின்னு தான் கேட்போம். இப்போ நம்ம சோறு வடிச்சாச்சான்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு சோறு வடிக்கிறதுல சோறு ஆக்குதல். ஏன்? அரிசியை சோறாக ஆக்குவது. அரிசி சாப்பிட முடியாது, அதை ஆக்கி தான் சாப்பிடணும். என்ன ஆக்கணும்? சோறாக்கி அதை ஆக்கி கலந்து சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? நாமளாக இருந்தால் சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் மோர் குழம்பு, ரசம், அப்புறம் அப்படின்னு என்ன வைக்கிறோம். வேடர்கள் அங்கெல்லாம் சாம்பார் வத்த குழம்புலாம் கிடையாது. அந்த சோறுக்கு என்னங்க? கலந்த ஊன் கிழங்கு துன்றனா சேர. எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டார் தலைவர். எள்ளுக்கு காப்பு கட்டியாச்சு, தின்னனாருக்கும் காப்பு சேர்த்தாச்சு, எல்லாருக்கும் இப்போ விருந்து, எல்லாம் சாப்பிடுங்க. இந்த இடத்துல 4 வெரைட்டி அதில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு என்னது?
ஊன் கிழங்கு துன்ற. கலந்த ஊன் கிழங்கு வெந்த சோறுடன் வெந்த ஊனும் வெந்த கிழங்கும் கலந்துண்ணும் வழக்கமுடையவர்கள் வேடர்கள். வேடர்களே எல்லாத்தையும் வேக வச்சு தான் சாப்பிட்ருக்குறாங்க. ஆப்பெல்லாம் கிடையாது, ஃபுல் இல்லையா? முழுமையாக நீங்கள் அந்த இடத்துல கலந்த ஊன்கிழங்கு ஆக்கி, சோறு ஆக்கி, ஊன்கிழங்கு ஆக்கி சோறு ஊன்கிழங்கு துன்ற. அப்ப அது முழுமையாக வெந்தாதான் உடம்புக்கு அது என்னது? உணவு. அப்படி மிகச்சேர செய்வரை உயர்ப்ப எங்கும் கலந்தனர் சினவில் வேடர். ஒவ்வொன்றும் மலை மாதிரி குமிஞ்சிருக்கான் சொல்றாரு. செய்வரை உயர்ப்ப, செய்குன்று, இது தானா வந்த குன்று இல்ல, செஞ்ச குன்று. எதனால? ஐவன் அடிசில் அப்படியே ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறாங்க. புல்பால் சொன்றி அது ஒரு மலை மாதிரி. திணை மென்சோறு அது ஒரு மலை. அதுக்கப்புறம் மூங்கில் வன் பதங்கள் அது ஒரு மலை. வெந்த ஊன் அது ஒரு பக்கம், கிழங்கு அது ஒரு பக்கம். வேணுங்கிறவங்க வேணுங்கிறத எடுத்து பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்ட்டார். சொன்ன உடனே என்னன்னாங்க? கலந்தனர் எங்கும். யாரு? சின வில் வேடர் கலந்தனர் எங்கும்ன்றார். அவங்க சாதாரணமாகவே எல்லாத்துக்கும் கோவப்படுறவங்கன்னு ஆகிப்போச்சு. சாப்பிட்றதுக்கு கூடவா? ஆமாங்க, சினவில் வேடர் இங்கேயும் சொல்லிட்டார். சாப்பிட்றப்ப கூட ஆமாங்க, சினவில் வேடர். அந்த சினத்தை சேக்கிலார் வில்லின் மேலே ஏற்றி சொன்னார். சின வில் வேடர், அவர்கள் இயல்பு குணம் சினம். அந்த குணத்தை வில்லு மேலே ஏற்றிட்டார். சினவில் வேடர் கலந்தனர். கலந்தனர்னா உண்பதற்காக கூடினர். எல்லாம் இங்கிருந்த கூட்டம்னா எங்கே போச்சு? யார் யாருக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அங்கங்கே அந்த கூட்டம் போயிடுச்சு. இன்னைக்கு நாம் போகிறோம்ல, அங்கே போய் ஸ்டால் போட்டுட்டா வேணுங்கிறத போய் நாம் அந்தந்த வெரைட்டி வேணுங்கிறப்ப வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் சேக்கிலார் அன்னைக்கே காமிச்சிட்டார். நாம் இன்னைக்கு புதுமைன்னு நினைக்கிறோம். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனேன்னு மணிவாசர் சொன்னார். இதெல்லாம் நினைக்கணும். இதெல்லாம் எது ஒன்றும் புதுசு கிடையாது. இதெல்லாம் பெருமான் அன்னைக்கே கொடுத்துட்டான் உலகத்துக்கு. நாம் அதெல்லாம் மறந்தாச்சு, இன்னைக்கு புதுசாக தெரியுது. எல்லாம் உண்பதற்காக கூடினார்கள். செந்தினை இடியும் தேனும் அருந்துவார். தேனில் தோய்த்து வெந்த ஊன் அயில்வார். வேரி விலங்கனி கவளம் கொள்வார். நந்திய ஈயல் உண்டி நசையொடு மிசைவார். வெவ்வேறு அந்தமில் உணவின் மேலோர் ஆயினர் அளவிலார்கள். எப்படி சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்கிறத போன பாட்டில் சொல்லிட்டார். எப்படி சாப்பிட்டாங்க? சாப்பிட்றது, நாம் உண்பது என்பதற்கு ஒரு முறை உண்டுங்க. சாப்பிட்றதுங்கிறதுக்கு உண்டு. உண்டி 4 விதத்தினில் 6 சுவைத்திரத்தினில் ஒப்பிலா அண்டர்நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துளார்னு பார்த்தோம். எங்க? ஒரு புராணத்தில் பார்த்தோம் இல்லையா? அப்படியே கொண்டு வந்து மனை புகுந்துங்கிற பாடலில் இளையான்குடி மாறனாருடைய புராணத்தில் சொன்னார். இப்போ இறைவன் என்ன கொடுத்துருக்கிறாராம்? 4 விதம் உணவு, சுவை 6ன்ட்டார். இங்கே சொல்கிறார் பாருங்க சேக்கிலார். செந்தினை இடியும் தேனும் அருந்துவார். அருந்துதல் என்பது ஒரு வகை. ஏற்கனவே கூட்டம் கூட்டமாக கொண்டாந்தாங்களே தேனும் நரவும். தேன் எல்லாருக்கும் தெரியும், நரவுனா மயக்கம் தரக்கூடிய பானம்.
அருந்தினார்கள். எல்லாரும் கூடினார்கள். நேராக போய் சோறு சாப்பிட்டாங்களா? இல்லை. 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், மணி 6 தான் ஆகுது. இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் லைட்டாக என்ன பண்ணுறான், ஒரு டீயும் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ், மிச்சரு, போண்டா, வடை. இங்கே நடக்குது. எங்க? சிரூராகிய குறிச்சி வேடர் கூட்டமான அந்த நகரில் முதல்ல என்ன பண்ணுறாங்க? செந்தினை இடியும் தேனும். அருமையாக சொன்னார் இந்த இடத்துல. தேன் முதல்ல என்ன சொல்லிக்கிறாரு? செந்தினை. நெல்லுக்கு செந்நெல் கார்நெல் என்பது போல திணைக்கும் உண்டு. திணையில் உயர்ந்த வகை, அதை இடித்து, இடி உயர்ந்த வகை திணை அரிசியை இடித்து, இடிக்கப்பட்டது. தேனும் அருந்துவார். இந்த தேன் என்பது 6 சுவையில் ஒரு சுவை இனிப்பு. இனிப்பு தரக்கூடிய பண்டம் தேன். இது குறிஞ்சி நிலத்துடைய கருப்பொருள். மலை தேன்னு சொல்கிறோமே, மலையில் கிடைக்கக்கூடியது. மிக பெரிய அளவில் கிடைக்கும், அங்கே குறைவில்லை. அது மட்டுமல்லைங்க, இந்த இனிப்பு உடலுக்கு நலத்தை கொடுக்கும். உடல் நலத்திற்கு மிகவும் உதவுவது. சுவையும் உண்டு, மனமும் உண்டு. இதை பருகினால் குணமும் ஒருங்கே உதவும் பண்டம் தேன். இந்த தேனுக்கு அத்தனை சிறப்பு உண்டு. மனமும் இருக்கும். மனம் மட்டும் இல்லைங்க, இதை உண்பவர்களுக்கு குணமும் இருக்கும். அதனால தான் மணிவாசகர் பாடும் பொழுது, தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையான்னு நடராஜ பெருமான சொன்னார். தேனுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு. தேனினும் இனியர் இவர். தேனுக்கே அவ்வளோ இருக்குதுங்கிறப்ப தேனினும் இனியர் ஞானசம்பந்தர். பாலன நீச்சர் தீங்கரும்பு அணையர். யாருக்கு? தம் திருவடி தொழுவார். அவன் திருவடியை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவங்களுக்கு அந்த சாமி எப்படி இருப்பார்? தேனை விட இனிமையாக இருப்பார். ஏன்? தேனு நாக்கில் வைக்கிறப்ப தான் இனிக்கும், ஆனால் இது நினைக்கிறப்பெல்லாம் இனிக்கும். பட்டீஸ்வர பெருமான்னு பேரை கேட்குறப்பெல்லாம் இனிக்கும், சொல்கிறப்பெல்லாம் இனிக்கும். அப்படியே அருந்துவார். இப்போ நாம் சொல்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சு அடுத்த வகுப்பில் உணவுக்கு போகலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடனமர் அருள் நிறை பட்டியம்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 ஓம் நம சிவாய சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள்
நந்தம் பெருமக்கள் அருபாமும்மை நாயன்மார் பெருமக்கள் மலரடிகள், நந்தம் பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள், எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள், எம்பிரான் தெய்வச் செக்குளார் பெருமான் மலரடிகள், அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் திருவடிகள், எம்பிரான் கண்ணப்ப நாயனார் மலரடிகள். திருச்சிற்றம்பலம்.